நம்மளோட பேரண்ட்ஸ் நம்ம மேல ஒரு கனவு வச்சிருப்பாங்க, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. நீங்க கேட்ட பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை வாங்கி கொடுக்க முடியாம இருந்திருந்தா அந்த பேரண்ட்ஸுக்கு அதை விட வேற ஒரு துரதிருஷ்டமான தருணம் இருக்காது. நம்மளோட குழந்தை கேட்டதை நம்மளால வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு நிறைய நேரத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்தாப்புல, வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தாப்புல நம்மளோட குழந்தைகளை ஆசைகளை நிறைவேற்றுறதுல நிறைய பாடுபட்டிருப்பாங்க. இரவு பகல் பாராம வேலை பார்த்து அவங்க காலையில இருந்து இரவு வரை நமக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட கனவுகளுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. விளையாடுறதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இந்த விளையாட்டை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய தருணம். எக்ஸாம். அதை வச்சுதான் நம்ம அடுத்து மேற்படிப்பு என்ன படிக்க போறோங்கிறத தீர்மானிக்க போறோம். நிறைய கனவுகள் நமக்கு இருக்கும். நான் ஒரு அரசு அதிகாரியா ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏதாவது நான் ஒரு தொழில் முனைவரா இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்க. 10 பேர் இல்ல 100 பேர் நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கனவுகளோட இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த சூழ்நிலை எக்ஸாம். இந்த எக்ஸாம நல்லபடியா பதற்றம் இல்லாம ரிலாக்ஸா எழுத போறோம். நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஆசை விஷயங்கள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளோட லைஃபை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம். நம்மளோட பெற்றோர்களோட கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். அவங்களுக்காக நம்ம எதுவுமே இப்ப செய்ய போறதில்லை. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும். நல்லா படிக்கணும். இது மட்டும்தான் நம்மளோட வேலை. எல்லா விஷயங்களையும் மூட்டை கட்டிட்டு நம்ம கனவுகளை நோக்கி, நம்மளோட பெற்றோர்களோட கனவுகளை நோக்கி இந்த ஓடக்கூடிய தருணத்துல இருக்கிறோம். முழு ஃபோக்கஸும் உங்களோட படிப்பு மேல, எதிர்கால லட்சியத்தின் மேல கண்ணும் கருத்துமா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடித்தோம் என்றால் வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்கிறதுக்கு மிக உதவியா இருக்கும். அந்த வகையில இந்த நாள் சிறப்பா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். இன்னும் வருகின்ற நாட்கள் அனைத்தும் ரொம்ப சிறப்பா இருக்கட்டும்.